டாஸ்மாக் கடை வேண்டி ஊர் மக்கள் மனு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பமாக திரண்டு வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேலிடம் கேட்கலாம். வெற்றிவேல், முழு விவரங்கள். வணக்கம் சார். அதாவது பார்த்தோம்னா வாரம் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடத்துவது வழக்கம். அந்த நிலையில் ஒரு வினோதமான ஒரு புகார் மனு வந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் அருகே இருக்கக்கூடிய அஞ்சியள்ளி ஊராட்சிக்குட்பட்ட நலப்பரம்பட்டி, கெட்டூர், பலிங்கிரள்ளி, ஆதனூர், அப்புறம் நல்லாம்பட்டி, வண்ணாத்திப்பட்டி உள்ளிட்ட 7 கிராம பொதுமக்களும் ஒன்று திரண்டு புகார் மனு கொடுத்து வந்திருந்தாங்க. இந்த புகார் மனு என்னன்னு பார்த்தோம்னா, தங்களது பகுதியில் அரசு மதுபான கடை வைக்கணும்ன்ற ஒரு ஒத்த கோரிக்கை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது கூட பெரியவர்கள், முதியோர்கள் இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், மது குடிக்க மது பிரியர்களா இருக்காங்க. இவங்க போகணும்னாக்கா பெண்ணாரம் அடுத்து இருக்கும் ஜக்கம்பட்டி கிராமத்துக்கு சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் போகணும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த சந்து கடைகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு குவார்டருக்கு 150 ரூபாய்க்கு மேல வச்சு வியாபாரம் பண்றாங்க. இதனால நான் கூலி வேலை செய்யறதுனால அதிகமாக விலை கொடுத்து வாங்கி குடிக்க முடியல. இருந்தாலும் அந்த 20 கிலோமீட்டர் போய் குடிச்சிட்டு வரனால சில நேரத்தில் விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இரவு நேரத்தில் அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்படிங்கிறதுனால அவங்க 10 கோரிக்கை இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆதனூர் பகுதியில் ஒரு அரசு மதுபான கடை இருந்துச்சு. இந்த அரசு மதுபான கடை நெடுஞ்சலை காரணம் காட்டி எடுத்துட்டாங்க. அதனால மறுபடியும் தங்களது பகுதி, அதாவது ஆதனூர் இல்ல நல்லாம்பட்டி இந்த பக்கத்துல எங்கேயாவது ஒரு கிராமத்துல பகுதியில் ஒரு அரசு மதுபான கடை வைக்கணும்னு சொல்லி ஒரு ஒத்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு 7 கிராம மக்களும் ஆண்கள், பெண்கள், குடும்பமாக வந்திருக்காங்க. இவங்களோட கேட்டோம்னா ஒரு வினோதமாவே இருக்கு. அதாவது அரசு மதுபான கடை வேணான்னு சொல்ற இந்த கால சூழ்நிலையில இங்க தங்களது பகுதியில் அரசு மதுபான கடை வேணும்னு ஒரு ஒத்த கோரிக்கை வச்சு கிராமமே 7 கிராம மக்களும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர் ஆண்கள், பெண்கள், குடும்பமாக கைக்குழந்தையோட இங்க புகார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.